பொதுவாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் அது மகரம், அங்கே செவ்வாய் வந்து உச்சம் பெறுவார். ஆனால் உச்சம் பெற்றால் 4ஆம் பார்வையாக மேஷராசியை பார்ப்பார். அப்போது மேஷராசி தான் பலம் பெறும். எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய வீட்டில் இருந்தால் ஆட்சி, அதே தன்னுடைய வீட்டை பார்த்தால் அந்த வீடு பலம் பெறும். இப்போது உங்களுக்கு ராசிக்கு அதிபதி விருச்சிகத்தில் பிறந்தவங்க தான் நீங்கள். உங்களுக்கு அதிபதி செவ்வாய், ராசிக்கு அதிபதி, ராசியாதிபதி. அவர் 11ல் கன்னியில் அமர்கிறார். நல்ல நட்சத்திரங்கள்லாம் சூரியன், சந்திரன், அப்புறம் அவர் நட்சத்திரம்லாம் அதெல்லாம் உங்களுக்கு பலம்தான். ஆனால் 6ஆம் வீட்டை பார்க்கிறாரே, 6ஆம் வீடுன்றது நோய். எனவே உடல்நலத்தில் மிகுந்த அக்கறை கவனம் செலுத்த வேண்டும். சனி வேற பார்க்குறாரா, சனி வக்ர சனி. ஏன்னா 4ஆம் வீட்டு சுகஸ்தானத்துக்கு அதிபதி சனியா, அவரும் சனி வக்ரமாக இருக்காரா. இங்கே சனி செவ்வாய் 2 பேரும் பகை யுத்தம் செய்வார்கள். அப்போ உடல்நலத்தில் பாதிப்புகளை கொடுப்பார். இப்போ என்ன செய்யலாம்? முருகரை கந்த சஷ்டி தினம் கேட்குறோம். ஆரோக்கியத்தின் மீது அக்கறை காட்ட வேண்டும். ஆரோக்கியத்தின் மீது அக்கறை காட்டுவது மிக மிக முக்கியம் இந்த 47 நாட்கள். அவ்வாறு ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும்